ஹலோ ஆல், வெல்கம் டு சேனல் நரேஷ் லோகோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூரோ ஃபைப்ரோமேட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூரோ ஃபைப்ரோமேட்டோசிஸ்ங்கிறது ஒரு ஜெனடிக் டிஸார்டர். இது மேஜராக நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், ஸ்கின், போன்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. இது 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1, நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 2, ஷ்வானோமேட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு இந்த பிக்சர்ல இருக்க பர்சனுக்கு என்ன டைப் ஆஃப் நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1 பார்த்தீங்கன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் ஃபார்ம்ல இன்ஹெரிட் ஆகுது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஃப் ஐயோலைட் ஸ்பாட்ஸ், அப்புறம் ஆக்சிலரி ஆர் இன்குவைனல் ஃப்ரிக்லிங், லிஷ் நாடுல்ஸ், அதாவது கண்ணில் கோல்டன் ஸ்பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் குட்டேனியஸ் நியூரோஃபைப்ரோமாஸ், ஆப்டிக் பாத்வே கிளையோமா, அதுக்கப்புறம் போன் அப்நார்மலிட்டிஸ் லைக் ஸ்பீனாய்ட் டிஸ்பிளேஷியா, டிபியல் சூடோ ஆர்த்ரோசிஸ், இதெல்லாம் டிப்பிக்கலாக நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1ல தான் பார்க்க முடியும். நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் 1ஓட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மேலிக்னன்ட் பெரிஃபரல் நர்வ் ஷீத் டியூமர்ஸ் வரலாம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீனல் ஆர்டரி நேரோ வரனால வரலாம், ஸ்கோலியோசிஸ் அதாவது நெலி முதுகுன்னு சொல்லுவாங்க, இதுவும் வர சான்சஸ் இருக்கு. நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 2 இதுவும் ஆட்டோசோமல் டாமினன்ட் தான். ஆனால் இங்கே மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா NF2 ஜீன்ல நடக்குது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பயோலேட்ரல் வெஸ்டிபுலார் ஷ்வானோமாஸ் இருக்கலாம், அது தவிர ஸ்பைனல் இல்லாட்டி பெரிஃபரல் நர்வ் ஷ்வானோமாஸ் இருக்கலாம், மெனிஞ்சியோமாஸ் இருக்கலாம், எபன்டைமோமாஸ் இருக்கலாம், ஜுவனைல் போஸ்டீரியர் கேப்சுலர் கேட்ராக்ஸும் பார்க்க முடியும். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாசஸ் பிளஸ் பிரெயின் ஸ்டெம் கம்ப்ரெஷன் நடக்கலாம், இல்லாட்டி ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் நடக்கலாம். மேஜரா கியூட்டேனியஸ் ஃபீச்சர்ஸை நம்மளால நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1ல தான் பார்க்க முடியும். டைப் 2ல எதுவுமே கிடையாது. இதுவே ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஷ்வானோமேட்டோசிஸ். இதோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்பொராடிக்காக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் சில ஃபெமிலியல் கேஸஸும் இருக்கு. அது பார்த்தோம்னா SMARCB1 அப்படிங்கிற ஜீன் மியூட்டேஷனால வருது. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா மல்டிபிள் ஷ்வானோமாஸ் இருக்கும், அது போக குரானிக் பெயின் இருக்கலாம், பிளஸ் NF2 மியூட்டேஷன்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸை எப்படி டயக்னோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1க்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கிளினிக்கல் க்ரைட்டீரியா ப்ளஸ் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறோம். நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 2க்கு பார்த்தீங்கன்னா MRI பண்ணுவோம், அதுவும் எஸ்பெஷலாக வெஸ்டிபுலர் ஷ்வானோமாஸ்க்கு இதை பண்ணுறோம். இன் அடிஷன் டு தட் ஜெனரிக் டெஸ்டிங்கும் பண்ணுறோம். ஷ்வானோமேட்டோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் NF2 ரூல் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜெனரிக் டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் 1 எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஃபார் சிம்டமேட்டிக் டியூமர்ஸ், அதுக்கப்புறம் ஆனுவலாக உங்களோட ஸ்கின், அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம், ஐ எக்ஸாமினேஷன், பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட், இது எல்லாமே பண்ணிடுங்க. அது போக ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இதுவே நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 2 எடுத்துட்டோம்னா அதுக்கு ஹியரிங் தான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு காக்லியர் இம்ப்ளான்ஸ் வைக்கணுமா இல்லாட்டி ஆல்டர் பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ஸ் வைக்கணுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ஷ்வானோமேட்டோசிஸ்க்கு பெயின் மேனேஜ்மெண்ட் தான் நியாசைட்ஸ், அதுக்கப்புறம் சில ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அது போக சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் பண்ணுறதுனால சிம்டமேட்டிக் ஷ்வானோமாஸ்க்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்குது. இந்த நோயோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 1ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப் ஸ்பேன் நார்மல் பேஷண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மேலிக்னன்சி இருக்கும். இதுவே நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் டைப் 2 எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்ரெசிவாக ஹியரிங் லாஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது போக அவங்களோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். இதுவே ஷ்வானோமேட்டோசிஸ் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு க்ரானிக் பெயின் இருக்கும். இந்த வீடியோவில் நியூரோஃபைப்ரோமேட்டோசிஸ் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த வீடியோவை இப்போவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.